ஒரு வார்த்தை போதும் ஒருவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுவதற்கு. நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக படிக்கிறீர்கள்? 5 வருடங்களா அல்லது 10 வருடங்களா? ஆனால் இன்னும் ஒரு ஜீனியஸ் மாதிரி நினைவில் வைக்க முடியவில்லையா? ஏன்? நீங்கள் ஒரே பாடத்தையே மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டி இருக்கிறது. பரீட்சை வரும் பொழுது இதோ படித்தது போல் இருக்கிறது, ஆனால் ஞாபகத்தில் இல்லையே என தலையை பிடிக்கிறீர்கள். ஆனால் சில பேர் ஒரே தடவை படித்தாலே மறக்கவே மாட்டார்கள். அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா மூளை கொடுத்து விட்டார்களா? அப்படி ஒன்றும் அதிசயம் இல்லை. அவர்கள் உங்களைப் போலவே சாதாரணமானவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும். அதை பயன்படுத்தினாலே மூளையை 10 மடங்கு வேகமாக வேலை செய்ய வைக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த 3 ரகசியங்கள் உங்களையும் ஜீனியஸாக மாற்றும். நம்மில் பலர் நினைக்கிறார்கள், நான் ஞாபக சக்தி குறைந்தவனாக பிறந்திருக்கிறேனா என்று. இது ஒரு மிகப்பெரிய தவறு. உங்கள் மூளையை ஜீனியஸ் லெவலுக்கு கொண்டு செல்ல இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். ஜீனியஸ் ஃபாலோ பண்ணும் அந்த 3 ஸ்டெப்ஸ். அதில் நம்பர் 1, ஆர்வம். புத்தகத்தை உணர்வுகளோடு இணையுங்கள். ஒரு விடயத்தில் உண்மையான ஆர்வம் இருந்தாலே மூளை அதை மறக்கவே மறக்காது. எதையும் ஜீனியஸ்கள் மாதிரி கற்றுக்கொள்ள இந்த 3 கேள்விகளை உங்களிடம் நீங்கள் கேளுங்கள். இது என்ன? படிக்கின்ற பாடத்தில் உண்மையான தெளிவு கிடைக்கிறது. எனக்கு இதை எங்கு பயன்படுத்த முடியும்? நீங்கள் படிக்கின்றதை உங்கள் வாழ்க்கையுடன் தொடர்பு படுத்துங்கள். இதில் எனக்கு என்ன பயன்? மூளை பயனுள்ள தகவல்களை மட்டும் பாதுகாக்கிறது. வழக்கமான மாணவர்கள் எப்படி என்றால், புத்தகத்தை எழுதி எழுதி மட்டும் படிக்கிறார்கள். எதையும் உணர்ந்தோ வாழ்க்கைக்கு பெற்றுக்கொள்வதற்காகவோ படிப்பதில்லை. அவர்கள் எக்ஸாமை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதை மூளைக்கு எடுக்கிறார்கள். அதனால் அவை ஆழமாக மனதில் பதிவதில்லை. நம்பர் 2, 5 minute டீச்சிங் டெக்னிக். ஒரே தடவையில் ஞாபகத்தில் பதிந்துவிடும் ஒரு முக்கியமான டெக்னிக் இதுதான். ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது உங்கள் ஞாபகத்தில் நீண்ட நாட்களாக இருக்காது. சுருக்கமாக ஒரு விதிமுறை: நீங்கள் படித்ததை ஒரு 5 வயது குழந்தைக்கு புரியும்படி விளக்குங்கள். அது எளிமையாக கற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் இன்னும் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். குழந்தைக்கு சொல்ல முடியாத விடயத்தை நீங்கள் உண்மையில் புரிந்து கொள்ளவில்லை என்பதற்கான அடையாளம் தான். அதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது உங்களுக்குள்ளே பல கேள்விகள், பல சந்தேகங்கள் வருகின்றது என்றால் அந்த பாடத்தில் உங்களுக்கு மேலும் விளக்கம் தேவை. படித்ததை குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். குழந்தை இல்லையா? கண்ணாடி முன் பேசுங்கள். உங்களுக்கே நீங்கள் கேள்விகளை கேட்டு நீங்களே பதில் கொடுங்கள். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இல்லாத உங்கள் சொந்த வார்த்தைகளில் விளக்குங்கள். ஜீனியஸ்கள் எப்படி நினைவில் வைக்கிறார்கள்? நம்முடைய மூளை கதை சொல்லுவதையே விரும்புகின்றது. நீங்கள் படித்ததை ஒரு கதையாக மாற்றுங்கள். பாடத்திற்கே ஒரு கதையாக உருவாக்கி உங்களிடம் நீங்களே சொல்லுங்கள். கதைகளை, படங்களை, பாடல்களை மூளை மிக தெளிவாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். இவற்றை வீணானவற்றுக்கு பயன்படுத்துவதை தவிர்த்து உங்கள் கல்விக்காக இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் 3, 20 hour ரூல். எளிதாக எதையும் எக்ஸ்பர்ட்டாக கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு விடயத்தில் ஒரு வல்லுநராக மாற வேண்டுமா? 10 மணி நேரம் படித்தாலும் அது மறந்து விடுகிறது. ஆனால் 20 மணி நேரம் அதில் கவனம் செலுத்தினால் மூளை அதை பிடித்துக் கொள்ளும். 20 மணி நேரம் என்பது தொடர்ந்து 20 மணி நேரம் அல்ல. அது எப்படி? ஒவ்வொரு நாளும் 2 மணித்தியாலங்கள் முழுமையாக மூளையை செலவிடுங்கள். 10 நாட்களில் 20 மணி நேரம் பயிற்சி செய்தால் உங்கள் மூளை ஒரு விடயத்தை எளிதாக பதிவு செய்து கொள்ளும். புதிய விடயங்களை பகுதி பகுதியாக கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம்.
ஒரு பாடப்பரப்பை பகுதி பகுதியாக கற்றுக்கொள்வது உங்களுக்கும் இலகுவானது, அதை நினைவில் வைக்க மூளைக்கும் இலகுவானது. நீங்கள் 20 மணி நேரம் பயிற்சி செய்தால் எந்த விடயத்தையும் மாஸ்டர் ஆகலாம். இந்த அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவதால் எந்த பாடத்தையும் நிச்சயமாக மறக்க மாட்டீர்கள். இந்த 3 முறை உங்கள் வாழ்க்கையை 100% மாற்றிவிடும். இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்தவுடனே நீங்கள் ஒரு பாடத்தை எடுத்து அதை இன்னொருவருக்கு அழகாக சொல்லிக் கொடுங்கள். உங்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். இதை செய்த பிறகு உங்கள் மூளையில் ஏற்படும் மாயாஜாலத்தை நீங்களே உணர்வீர்கள். 7 நாட்கள் இந்த 3 ஸ்டெப்ஸையும் பின்பற்றிவிட்டு உங்கள் அனுபவங்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் நினைவாற்றல் மாறிவிட்டதா? உங்களுக்குள் ஆர்வம் அதிகரித்து விட்டதா? உங்கள் அனுபவத்தை மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இன்னொருவருக்கும் பயனுடையதாக இருக்கலாம்.